வணக்கம். நான் உங்கள் விலாசவாதியார். நாம் இப்போது கரந்தமலை சப்தகன்னிமார் தீர்த்தத்தில் இருக்கிறோம். இந்த கரந்தமலை அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய முந்தைய வீடியோஸில் போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சப்தகன்னிமார் தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. நிறைய பேர் நேர்ச்சிக்கடன்களை செலுத்துறதுக்காக இங்கே வந்து இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்படியே வேண்டிக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு நம்ம பொறி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் அதை ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிற ஐதீகமும் இருக்குது. இப்போது மழை இல்லாததுனால தண்ணி கொஞ்சமாக வருது. இல்லைன்னா மற்ற நேரத்தில் இந்த இடத்துல எல்லாமே தண்ணி நிறைய போகும். நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நீங்கள் ஃபன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஃபன் பண்ணலாம். நாம் இப்போ அங்கே முடிச்சுட்டு கருப்புசாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். தனியாக போகிறதுனால எனக்கு கொஞ்சம் இடம் தெரியல ஒன்று. இன்னொன்று, காட்டுக்குள்ளே தனியாக போகிறது அவ்வளவு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ தான் இந்த 3 பேர் வந்தாங்க. மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் பகுதியை சேர்ந்தவங்க இவங்க 3 பேருமே அப்படியே நாங்களும் அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, அவங்க கூட போகலாமேன்னு அவங்களோட சேர்ந்து பேசிக்கிட்டே போகிறோம். அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமி கோயிலுக்கும் வந்துட்டு சில மூலிகைகளும் வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்ததா சொன்னாங்க. ஆமாம், இந்த மலையை பொறுத்தவரையில் நிறைய மூலிகைகள் இருக்குது. நமக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு உபாதைகளுக்கு ஆனாலும் சரி, இல்லை பெரிய விஷயங்களுக்கானாலும் சரி, கொடுக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இருக்குது. நம்ம வழி போகும்போது கரெக்டாக பார்த்து போகணும். ஏன்னா இடதுபுறமும் வலதுபுறமுமா பிரியிற சமயத்தில் நம்ம எங்கேயாவது திரும்பவும் அதே ரூட்டில் கொண்டு வந்து விட்டுரும். அப்படி தான் நான் அந்த இடத்துல கொஞ்சம் டைவெர்ட் பண்ணேன். இல்லை இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி என்னையை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த கரந்தமலையை பொறுத்தவரையில் பெரிய காடு அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு அந்த குறுங்காடுகள் சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்குது. மலையில் இருக்கிறதுனால வேறு எந்த விதமான ஒரு பொல்யூஷனும் இல்லை. நல்ல சுத்தமான காற்று இருந்துச்சு. மூலிகை செடிகளில் பட்டு வரும்போது அது நமக்கு ரொம்ப நல்லது. அதனால் அந்த காட்டுக்குள்ளேயே என்ன செய்கிறேன், போய்கிட்டே இருக்கிறோம். அங்கனங்கன்னா உட்காந்துக்கிற மாதிரியான நிழல் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் வரும்போது கீழேயே தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு வழியில் அப்படியே இந்த மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் ஏதோ கோயிலில் அடிக்கிறாங்க போல நினச்சேன். ஆனால் இது இங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் கழுத்தில் கட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த மணியை கழுத்தில் கட்டி விட்டுருக்குறாங்க. நல்ல டெக்னிக். இப்போது இதில் உள்ளோடி வந்துக்கிட்டு இருக்கிறோம். தனியாக யாரும் வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வாங்க. ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை, இருந்தாலும் தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வாங்க. சுற்றி முற்றி பார்த்து வாங்க. அப்போதான் அதை பற்றி பார்க்குற சமயத்தில் இடையில ஒரு புரளி கிளம்பி இருக்கு. இங்கே ஏதோ பூச்சிகள் வந்து மேய்ச்சலுக்கு வரக்கூடிய ஆடு மாடுகளுடைய கண்களை எல்லாமே சாப்பிட்ருது. அதனால இங்கே வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு ஒரு புரளி இருந்ததெல்லாம் நியூஸ் வந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி ரெப்டைல்ஸை பொறுத்தவரையில் இங்கே அதிகமான ரெப்டைல்ஸ் இருக்கிற மாதிரியும் இல்லை. சரி, ரெப்டைல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இன்னொரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே நிறைய வண்ணத்து பூச்சிகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. நிறைய வகையான வண்ணத்து பூச்சிகள் இருக்குது. இந்த மலையுடைய ஒரு பகுதியிலேருந்து அடுத்த பகுதி போகிற வரைக்குமே வித்தியாசமான வண்ணத்து பூச்சிகளை நம்ம பார்க்க முடியுது. நம்ம கருப்பரை தேடி போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு பக்திமயமான ஒரு வைபு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போது இந்த வண்ணத்து பூச்சிகள்னு சொல்லும்போது இந்த வண்ணத்து பூச்சிகள் வந்து முன்னோர்களோட தொடர்புடையது. ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வண்ணத்து பூச்சிகள், ஏஞ்சல்ஸ், முன்னோர்கள் அப்படிங்கிறதுக்கும் இந்த மலைக்கும் தொடர்புன்னு பார்த்தோம்னா இங்கே 8000க்கும் மேற்பட்ட குலதெய்வங்கள் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் எந்த குலதெய்வத்தை வழிபட்டாலும் சரி, இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் உங்களுடைய வேண்டுதலை கேட்கறதுக்காக
இங்கேயே வந்துடுவாங்க அப்படிங்கிறது இங்கே உங்களுடைய நம்பிக்கை. அது நடக்கவுமே செய்யுது. கீழே வரும்போதே நம்ம போர்டு பார்த்தோம், அதில் இருந்துச்சு. அப்போ இந்த வண்ணத்து பூச்சிகள் முன்னோர்களோட தொடர்புடையது, ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்றதுனால இந்த குலதெய்வங்களுடைய வழியா இவங்க இருக்கலாம், அவங்களுடைய அடையாளமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே போனோம். போகிற வழியில் இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கக்கூடிய மூலிகைகளை பார்த்துக்கிட்டு இதுக்கு இன்ன பயன், இதுக்கு இன்ன பயன் ஒருத்தர் சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டே போனோம். அது எல்லாமே பார்த்தோன்னா தண்ணி வரக்கூடிய பாதை. மழை நேரத்தில் வந்தீங்கன்னா இதில் ஓட மாதிரி தண்ணி வரும். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக வரணும். 2 பக்கமுமே செடிகள் இருக்குது. ஒத்தையடி பாதைக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக போனால் நல்லாயிருக்கும். அங்கங்கே உட்காந்துக்கிற மாதிரியான கல் எல்லாமே இருக்குது. எங்கே நின்னாலும் சரி, எங்கே உட்கார்ந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக வாங்க. ஏன்னா எனக்கெல்லாம் இங்கே வரும்போது அவங்க பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம கொஞ்சம் முன்னாடி போவோமேன்னு போனோம்னா, அந்த இடத்துல போன உடனே யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த கிரிக்கெட் பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூச்சி சத்தமும் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அங்கன ஏதாவது காட்டு விலங்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுது. இப்படி காட்டு பகுதிக்குள்ள வரோம். இங்கே பாருங்க, 2 பக்கமே நல்லா நம்மளை விட உயர்ந்ததாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக வரணும். ஏன்னா ஏதாவது பூச்சி பட்டைகள் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக வாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஜாலியாக பேசிக்கிட்டு ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு போகலாம். வண்ணத்து பூச்சி தாங்க இங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி. எங்கே போனாலும் கலராக வண்ணத்து பூச்சி நிறையவே இருக்குது. இதில் இங்கே ஒரு பாதை போகுது. இருக்கிறதுல பெரிய பாதையை தேர்ந்தெடுத்து நாம் போகிறோம். நல்லா இருந்துச்சு இது ஒரு அனுபவம். அவங்க பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்சம் முன்னாடி போமென்ட்டு போனேன். பிறகு வந்து சேர்ந்துக்கிட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் விவசாயம் நடக்குது. இது நாம் வந்த வழி இல்லாமல் இன்னொரு வழியாக என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்காங்க. பைக்கில் இவ்வளோ தூரத்துக்கு வருவாங்க போல இருக்குது. பைக்கில்னா ஆஃப் ரோடு மாதிரி அதில் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாதுகாப்புக்காக நாய் எல்லாமே வளர்க்குறாங்க. எங்களை பார்த்த உடனே அவங்க எல்லாமே ரொம்ப குலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்தவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அடுத்து கருப்பர் கோயிலை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முன்னாடி கடந்து போகிறோம். இந்த கருப்பர் கோயில் அப்படிங்கிறது தான் உண்மையான கரந்தமலை கருப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சப்தகன்னிமார் தீர்த்தத்துக்கு பக்கத்துலேயும் ஒரு கருப்பர் வச்சுருப்பாங்க. ஆனால் இதுதான் இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வரணும். எவ்வளோ தூரம்னா நமக்கு அடிவாரத்துலேருந்து ஏறக்குறைய ஒரு 6-7 கிலோமீட்டர் நீங்கள் இப்படி நடந்து வரணும். ஆனால் எந்த விதமான டயர்டுமே இல்லை. நம்ம காட்டுக்குள்ளே நடக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி இல்லை. தண்ணி எல்லாமே வச்சுருந்தோம், நமக்கு தேவைப்படலை. குடிக்கணுங்கிற மாதிரி தாகம்லாம் எடுக்கலை. கிளைமேட்டுமே நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சு. இந்த மரங்களில் பட்டு வரக்கூடிய காற்று சுவாசிச்சுக்கிட்டு போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் இருந்துச்சு. கணேசன் மணியை ஒரு வீடு நடந்தது. இங்கே நாம் இப்போ இந்த கருப்பர் கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்த உடனே ஒரு வித்தியாசமான ஒரு வைப் இருந்துச்சு. ரொம்பனா ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை எப்படி வார்த்தைகளில் வர்ணிக்கிறதுன்னு தெரியல. கருப்பர் கோவில்னு உடனே ரொம்ப பெருசாக ஏதோ கோயில் மாதிரின்னு இல்லை. இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய அருவாள், வேல் இது எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து நாங்கள் சரி பூஜை பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கப்போ அவங்க எல்லாமே பூஜைக்குரிய பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்தோம். அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தாங்க இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. எங்கே இருந்ததுன்னே தெரியல. ஒரு மாடு எங்களை நோக்கி வந்துச்சு. பொதுவாக காட்டுக்குள்ளே இந்த மாதிரி மாடுகள் எல்லாமே கலைஞ்சி ஓடக்கூடியதாக இருக்கும். நம்மளை விரட்டவும் செய்யும். ஆனால் இது விரட்டலை. ஏதோ வந்துச்சு. வந்தவுடனே நாங்கள் வேற ஒன்றும் உனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னொடனே அப்படி இப்படி எல்லாரையும் எங்களை பார்த்துச்சு. அவர் வந்திருந்தவர் அப்படி மேலே கை வச்ச உடனே அப்படியே பார்த்துட்டு அது என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் அது எங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம். எங்களால் பார்க்கவே முடியல, காணோம். அதாவது கருப்பர் தான் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்தாரு. நாங்கள் வேண்டி வந்த எல்லாமே எங்களுக்கு நடக்குங்கிற நம்பிக்கை தோண ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது அன்னைக்கு இருந்த அந்த வைப்பு வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒரு மணி விழுங்கி மரம் அப்படிங்கிறதும் இருக்குது.
சொரிமுத்தையனார் கோயிலில் இது மாதிரி மணி விழுங்கி மரம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதுவும் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே கொஞ்ச நேரம் இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் உள்ள தள்ளி போனோம். மிளகு செடிகள் எல்லாமே இருந்துச்சு, மிளகு கொடிகள் எல்லாம் இருந்துச்சு. இங்கே பயிரிட்டிருக்காங்க அப்படிங்கிறதுடைய அடையாளமும் இருந்துச்சு. உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருந்த தீர்த்தத்தில் ஒரு குளியலை போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்புறோம். திரும்ப வரும்போது அந்த வழியில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இடது பக்கமாக திரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் சப்தகன்னிமா தீர்த்தத்துக்கு போகலாம். வலதுபுறமாக திரும்பினீங்கன்னா அந்த முருகன் கோவில் ஒன்று இருக்குன்னாங்க. நேரானதுனால கிளம்புறோம். இன்னொரு நாள் அங்கே வந்துக்கிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அனுபவம். அது வார்த்தைகளில் விவரிக்க முடியாதபடிக்கு அந்த காட்டுக்குள்ளே வந்தது, திடீர்னு மாடு ரூபத்தில் கருப்பர் காட்சி தந்தது எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சந்தோஷமான ஒரு வைபோட அங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். அடுத்து இது மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.